இந்த கையில் எல்லா உறுப்புகளும் வந்துடும். சரிங்களா? இந்த கையில் வந்து ஒட்டுமொத்த உடம்போட உறுப்புகளும் நம்மளோட கையில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, இந்த பெருவரலோட இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து தலைப்பகுதி ஆகிடும். இது வந்து நம்மளோட கழுத்து பகுதி ஆகிடும். சரிங்களா? இந்த கழுத்து பகுதி வந்து இந்த பெருவரல் ரேகையோட ரேகையிலேருந்து இந்த இந்த கடைசி இந்த க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடைப்பட்ட இந்த இடத்துல தான் நம்மளோட கழுத்து பகுதி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுக்கு மிளகு. சரிங்களா? ஸோ மிளகு இருக்குது இல்லைங்களா, பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் சீட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீட் தெரப்பியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஏரியாவில் இந்த மிளகை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். அது ஒட்டுறதுக்கு இது மாதிரி பிளாஸ்டர், இதுக்கு பேர் வந்து 1 inch பிளாஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக ஃபார்மசியில் கேட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். 1 inch பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிளாஸ்டரில் இந்த மிளகை வந்துட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மிளகை வந்துட்டு நீங்கள் இதில் முதல்ல வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் சொன்ன இந்த பிளேஸில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒட்ட போகிறோம். ஜஸ்ட் இப்படி வச்சு அவ்வளோதான். ஓகேங்களா? இதை வச்சு 1 hourக்கு ஒன்ஸ் வந்து இப்படி நம்ம ஒட்டிடணும். இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு அடுத்த நிமிஷமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு மைல்டு பல்சேஷன் வர மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னென்னா இது நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்கிற ஆக்சுவலாக இது வந்து இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் நம்மளோட நெக்கில் உள்ள அந்த கழுத்தில் அந்த தொண்டை பகுதியில் உள்ள அந்த கிருமிகள் எல்லாம் இது வந்து உறிஞ்சி எடுத்துரும். சரிங்களா? உறிஞ்சி இதை வந்து நம்ம எப்போ ஒட்டணும் அப்படின்னு சொன்னால், நைட்டு எப்போவும் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு வந்துட்டு இதை நம்ம இப்படி ஒட்டிடணும். காலையில் எந்திரிக்கும் போது அதை வந்து எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், கீழே போட்டுடணும். சரிங்களா? இதை அதுக்கப்புறம் திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்க விதைகள் ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான பண்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு விதையை வந்துட்டு நாம் நிலத்தில் போடுறது மூலயமா அந்த சின்ன விதை ஒரு பெரிய மரமாகுது. அந்த பெரிய மரம் கனி கொடுக்குது. அதுலேருந்து எவ்வளோ பழங்கள் வருது இல்லையா? அப்போ அந்த ஒரு குட்டி விதைக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் வந்து இறைவன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ஆற்றல் அத்தனையுமே இந்த இடத்துக்கு வந்து உறிஞ்சு கொள்ளப்படுது. சரிங்களா? அந்த எனர்ஜி தான் போய் அந்த கிருமியை அழிக்குது. ஸோ இது உண்மையா மேடம்னு நீங்கள் கேட்குறத விட இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு லைட்டாக தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க? இன்ஃபெக்ஷன் உள்ள போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த டைமில் நம்ம யூஸ்வலாக என்ன மெஷர்ஸ் பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு நம்ம கார்கிள் பண்ணி கொப்பளிச்சு துப்போம் இல்லைங்களா? அதை வந்து உடனே செய்யணும். எப்போ தொண்டையில் வந்து கரகரப்பு ஏற்படுதோ அப்போ இந்த வேலையை உடனே செஞ்சுருக்கணும். அதை செஞ்சு முடிச்ச அடுத்த வேலையோ நம்ம வந்து இந்த மெஷர்ஸை பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த சளி வரக்கூடிய அடுத்த ப்ராசஸ்க்கு போகவே போகாது. டெஃபினட்டாக ஸ்டாப் ஆகும். சரி, ஒரு வேளை சளி வந்துடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு, காய்ச்சலும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்பவும் இதை வைக்கலாம். சரிங்களா? அப்போ இதை வச்சிங்கனாலும் அந்த சளியோட விக்ரசிட்டி அதிகமாகாதபடிக்கு இது ப்ரிவென்ட் பண்ணும். இதை வந்து நான் சொல்லலைங்க, நிறைய என்னோட பேஷண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு மேம் இது என்ன ஒரு மிராக்குலஸ் ட்ரீட்மெண்ட்டா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மிராக்குலா இல்லையா அப்படின்றத நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொரோனா வைரஸ்லேருந்து மட்டும் இல்லை, எல்லா வைரஸ்லேருந்தும் நீங்களும் காப்பாற்றப்படுங்க. உங்கள் குழந்தைங்களையும்